ஹாய் விவாஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் நிலா வந்து சேரன் கிட்ட கேட்குறாங்க, அண்ணா நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நிலா, நான் ஓகே தான், ஒன்றும் இல்லைப்பா, என்னப்பா அப்படின்றாரு. அண்ணே, நடந்த விஷயத்த நினச்சா எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி நான் கஷ்டம் இல்லாமல் இருக்கோம், நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அப்படி தெரிஞ்சும் நீங்கள் எதுவும் நடக்காத மாதிரி சமாளிக்கிறீங்களே, அதுவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சேரன் சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு வருத்தம் தான், சந்தாவை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் என்ன பண்ணுறாளோ ஏது பண்ணுறாளோன்னு அதே நினப்பா இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டேன், நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சேரன். அண்ணா எதுக்குண்ணே இப்போ வேலைக்கு போகிறேன்றீங்க, ஒரு 2 நாள் கழித்து போங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. இல்லைப்பா, இன்ஜினியர் வருவேன்னு சொல்கிறாரு வேலை மேலே, அவர் வரும்போது நான் வேலை மேலே இல்லைன்னா கஷ்டம் தானே, அதனால் நான் போகிறேன்ப்பா, அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு கிளம்புறேன்றாரு. உடனே பாண்டியன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் நீ வேலைக்கு போகும்போது நான் உன்னை கூப்பிட்டு வந்து விடுறேன் நில்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ட்ரெஸ்ஸு மாற்ற போகிறாரு. அப்போது நிலா கேட்குறாங்க, பாண்டியன் அண்ணனை நீங்கள் கூட்டிகிட்டு போய் விட போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க நீ, ஏன்னா வந்து அண்ணன் தனியாக நடந்து போவோம், வழியில் எல்லாரும் ஏன் கல்யாணம் நின்றுடுச்சுன்னு கேட்பாங்க, பாவம் அண்ணனுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லது பாண்டியன், நீங்கள் நினச்சது ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நிலா. பாண்டியனும் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அண்ணனை கூட்டிகிட்டு போகிறாரு. இதுக்கு நடுவில் சோழனுக்கு வந்து ஒரு சவாரி வந்திருக்குன்னு ஃபோன் வந்தது இல்லைங்க, போயிருக்கிறாருல்ல, அந்த சவாரிக்கு போகிற வழியில் அந்த சவாரி பண்ணுற ஆட்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க காரில். சோழன் வந்து டிரைவிங் பண்ணிகிட்ருக்காரு. அதில் ஒரு புது ஜோடி காதல் திருமணம் செஞ்சுக்க வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு அவருக்கு தெரிய வருது அவங்க பேசுகிறத வச்சு. அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணுறீங்களா, கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களான்னு கேட்குறாரு. ஆமான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மாலை கடை இருந்தால் நிறுத்துங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் சரின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துங்க பாண்டியன் வந்து சேரனை வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு பைக்கில். போகும்போது அப்போ ஒருத்தர் பைக்கை நிறுத்தி, என்னப்பா சேரா உன் கல்யாணம் நின்றுடுச்சாமே, உன் கல்யாணத்துக்கு நான் வந்து உன் கல்யாண சாப்பாடு சாப்பிட ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ அதுக்கு கொடுத்து வைக்கலையே, என்னாலையும் வர முடியலையேப்பா அப்படின்றாரு. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, உங்களுக்கு கல்யாண சாப்பாடு சாப்பிட ஆசையாக இருக்குதுன்னா சொல்லுங்கள், நான் காசு கொடுக்குறேன், ஒரு கடையில் போயிட்டு தலை வாழையில போட்டு நல்லா உட்காந்து தின்னுங்க அப்படின்றாரு. ஏங்க உங்களுக்கு அறிவு இல்லை, அதான் கல்யாணம் நின்றுடுச்சுல்ல, எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி விடுங்கன்ட்டு போகிறாரு. 2 லேடிஸ் பேசுகிறாங்க, பாரேன் இவன் நேற்று தான் கல்யாணம் நின்றுச்சு, அதுக்குள்ளே எனக்கு வெளியே வந்துட்டான் பாருன்னு. இன்னொருத்தரும் அப்படி தான் பேசுகிறாரு, உங்கள் வீட்டுக்கு சேரனுக்கு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துடுச்சுன்னா உங்கள் ராசி எல்லாம் மாறிடும்னு நினச்சேன், ஆனால் உங்களுக்கு கல்யாண ராசியே கிடையாது போலகுதுன்னு இதே போல் பேசுகிறாங்க. சேரனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் திவ்யா வந்து நிலாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அப்போ நிலா சொல்கிறாங்க அவங்க மாமனார்கிட்ட, இவங்க என் ஃப்ரெண்டு திவ்யா அங்கிள், அதாவது சேரன் அண்ணன் எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்குறாரு, அதை வந்து நாங்கள் டிசைன் பண்ணி கொடுக்கணும், நாங்கள் பார்ட்னர்ஷிப்பாக கம்பெனி தொடங்கியிருக்கிறோம், அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணலான்ட்டு நினைக்கிறோம், அதனால தான் திவ்யா வீட்டுக்கு வந்திருக்காங்க இதை பற்றி பேசுகிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சோழன் வந்து அந்த காரில் ட்ராவல் பண்ணுறவங்கள கேட்குறாரு, நீங்கள் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமான்னு சொல்கிறாங்க. ஏ எங்கே எங்கள் காதலை பற்றி தெரிஞ்ச உடனே இவளுடைய வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் நாங்கள் வீட்டுக்கு தெரியாமல் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கல ப்ரோ, ஏன்னா இவ வசதியான பொண்ணுன்ட்டு வேணான்னிட்டாங்க அப்படின்றாரு. அப்போ சோழன் கேட்குறாரு, ஓ அவங்க உங்கள் லவ்வர் வந்து வசதியான பொண்ணா, நீங்கள் ஏழ்மையா, அந்த வசதி உங்களுக்கு இல்லையான்னு கேட்குறாரு. ஆமாம் ப்ரோ அப்படின்றாங்க. என்னுடைய கல்யாணமும் அப்படி தான் நடந்தது, என் ஒய்ஃபு ரொம்ப வசதியான குடும்பத்தை சார்ந்தவங்கன்றாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் மாலை வாங்கிட்டு வராங்க. மாலை வாங்கிட்டு வந்ததும் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க இந்த ஜோடி, இவருடைய கல்யாணமும் காதல் கல்யாணம் தானா, இப்படி தான் நடந்துதான்னு. அப்போனா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாருல்ல இவர் அப்படின்னு சொல்லிட்டு
என்ன சொல்கிறாருன்னா, "சோழன் நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உடனே கையோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க" அப்படின்னு ஐடியா கொடுத்து கோயிலுக்கு கூட்டு போறாரு. கூட்டு போம்போது உடனே சேரன காட்டுறாங்க. சேரன காமிச்சதும் சேரன் ரொம்ப சோகமா இவங்க சந்தாவையே நெனச்சு நெனச்சு அவரு நடந்தது, அவங்க கிட்ட பழகுனத எல்லாம் நெனச்சிட்டு அப்படியே சோகமா உட்காந்துட்ருக்காரு. அப்போ சென்ட்ரிங்க்காக ஆள் கூட்டிட்டு வராரு ஒரு மேஸ்திரி. கூட்டு வந்து "நீங்க தான் சொன்னீங்களேன்றாங்க." "என்னது நான் சொன்னனான்னு?" கேட்குறாரு. ஏன்னா என்ன பேசணும், என்ன செய்யறோன்றதே சேரனுக்கு ஞாபகம் இல்ல. நாளைக்கு சோழன் அந்த ட்ராவல் பண்ணவங்களுடைய கல்யாணத்துல கலந்துக்க போறாரு. அது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி. பாய்.